ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாருங்க. நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கிறாரு. வளர்பிறை நோய்க்கு போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. துலாம் சந்திரனாக இருக்கிறாரு. துலாம் சந்திரன் நல்ல விதமான பலன்களை கொடுப்பார். சந்திரனோட சஞ்சாரம் நல்லபடியாக இருக்குது. ஆவினி அவிட்டம், அதாவது ஆவணி மாத பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நடக்கு. ராசிக்கு 2, 8ஆம் இடத்துல நடக்கு. சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இந்த ட்ரிப்பு. இந்த ஆவணி மாதம் பௌர்ணமியாக வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்திலே பௌர்ணமி உருவாகுது. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் கடகராசிக்கு எப்போவுமே நல்லது செய்கிற கிரகம் குரு பகவான் தான். குரு செவ்வாய், அதாவது கடகராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் கடகராசி, கடக லக்கணம், இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் செவ்வாய் தான். ராஜயோகாதிபதி, 5, 10 கூடையவன். அடுத்து 6, 9 கூடிய குரு. அடுத்து சந்திரன் உங்கள் ராசிநாதன். இவங்க 3 பேருமே முன்னணி கிரகங்கள், நல்லது செய்கிறதுல முன்னணி கிரகங்கள். இதில் செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறாரு. குருவும் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. அஷ்டம சனி காலத்தில் குரு இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லது. பூசம், ஆயில்யம், புனர்பூசம். இதில் புனர்பூசத்துக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு லக்கண ரீதியாக தசாபுத்தி நல்ல நிலைமையில் இருக்கணும். அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சரியா? நேற்று கூட ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு நான் பார்த்தேன். டெய்லி ஒரு 4-5 ஜாதகம் பார்க்குறேன் நான் தனிப்பட்ட முறையில். அவர் கடக ராசி தான், புனர்பூச நட்சத்திரம் தான். அவருக்கு சுக்கிர தசை நடக்குது. சரியா? சுக்கிர தசை நடக்குது. அவர் துலா லக்கணம் தான். லக்கணாபதி தசை நடந்தாலுமே சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் புத்தி நடந்துச்சுன்னா அவர் அமைப்பு எப்படி இருக்குன்னா, கடகராசிலே சுக்கிரன் மாட்டிக்கிட்டார். சந்திரன் இருக்கிறாரு, கேதுகிட்ட மாட்டிக்கிட்டார். மகரத்தில் ராகு செவ்வாய். சரியா? இந்த காம்பினேஷன். செவ்வாய் உச்ச வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. மகரத்தில் உச்சமாகி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி உச்ச வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா அது நீசத்துக்கு சமம். ஸோ அப்படி எப்படி ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். ராகு செவ்வாய் சேர்ந்தது ரொம்ப கஷ்டம். அதுபோக செவ்வாய் வேறு நீச நிலையில் ஆகிட்டார். அந்த ராசிக்கும் வேண்டிய கிரகம். லக்கணத்துக்கு 2, 7 கூடையவன். ஸோ செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இப்போ அவருக்கு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி நடக்கு. அது நல்ல விதமாக பார்க்கப்படலை. சரியா? நல்லா இல்லை. அவர் நிலைமை நல்லா இல்லை. காசு பணம் இருந்தாலுமே தொழில் பண்ண முடியல. ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு சுக்கிர திசை செவ்வாய் புத்தியும் முடியணும், சுக்கிர திசை ராகு புத்தியும் முடியணும். கிட்டத்தட்ட 2028 வரைக்கும் நிலைமை சரியில்லை. இந்த காலகட்டத்தில் அஷ்டமச்சனி இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி யாராவது ஒருத்தருக்கு மாட்டிக்கிறோம். அதாவது லக்கண ரீதியாக தசா புத்தியில் தசா புத்திநாதர்கள் நல்ல நிலைமையில் இல்லைன்னா நண்டு கழுத்தை பிடிச்ச மாதிரி கிடுக்கி பிடிச்சிக்கிறோம். சரியா? அது தவிர்க்க முடியாது. கோச்சாரத்தில் என்ன தான் 4 பலன்கள் சொன்னாலுமே அந்த பலன்கள் முழுமையாக சேராது. ஏதோ கைக்கு வாய்க்கும் தான் இருக்கும். ஏதோ கையில் வாங்கினோம், வாயில் போட்டோம், நாளும் பொழுதும் போகுது, சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கினோம், எந்திரிச்சோம், இப்படி தான் இருக்கும். வழியே ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அறிகுறி இருக்காது. சரியா? அதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். சரியா? நாளையும் பொழுதையும் ஓரளவு நல்ல நிலைமையில் கொண்டு போகும். உங்கள் மனதையும் உடலையும் ஓரளவு பக்குவப்படுத்தும், பலப்படுத்தும். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யோகம் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறது லக்கண தசா புத்தி தான். அந்த தசா புத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாங்க. கூடுதல் அடிஷனல் பெனிஃபிட் இருக்கும். ஓகே நேயர்களே, அதனால் நான் எப்போயுமே போதி ஜோதிடத்தில் உள்ளதை சொல்லிடுவேன். லக்கண ரீதியாக தசாபுத்தியை அடிப்படை கொண்டு தான் கோச்சார பலன்கள் முழுமையான பலன்களை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகர் தான். 6, 9 கூடையவர் தான். உத்தியோகஸ்தானாதிபதி அவர் தான். கடன் நோய் எதிரே கொடுக்குறவர் அவர் தான். பாக்கியஸ்தானத்தை கொடுக்குறவர் அவர் தான். 11ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. ரிஷபத்திலேருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. குருவோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. ஓகே, செவ்வாய் 21ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கு அங்கிட்டு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடத்துல செவ்வாய் வருது, நல்ல அமைப்பு இல்லை. ராசிக்கு 5, 10 கூட 12ஆம் இடத்துல வருது நல்ல அமைப்பு இல்லை. சரியா? தொழிலில் சில அலைச்சல் இருக்கும். தொழிலில் எதிர்பாராத நஷ்டம் வரும். கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருக்கும். ஸோ ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு பின்னாடி கடகராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த அஷ்டமச்சனியில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலுமே ஆகஸ்ட் 21க்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே,
செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மிதுனத்தில் போய் செவ்வாய் உட்காராரு, பகமை பெற்று உட்காராரு. மிதுனம் அவருக்கு பிடித்த வீடு கிடையாது. புதன் பொதுவாகவே கடகராசி நல்லது செய்ய மாட்டார். அவர் வேறு வக்கரமாகி போய் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. சரியா, உங்கள் ராசிக்கு 3-12 கூடியவன் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்குது. கொஞ்சம் கவனம் தான், விரயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் கடகராசிக்கு அப்பப்போ சில சாதக பதங்கள்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுபோக சில விசேஷ தினங்கள், முக்கியமான நாட்கள், யோக நாட்கள், அதிர்ஷ்ட நாட்கள் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா, ஏன்னா நீங்கள் அஷ்டமச்சனின்னு ஒரு காராகிரகத்தில் இருக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த க்ளோஸாக வீடியோ போடுறது காரணமே உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி சாக்கத்திலிருந்து நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கணும். நீங்கள் தயாராக இருந்துக்கணும். சரியா, உங்கள் ராசியை சுற்றி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் கூடுதலாக போடுறேன். ஓகே, ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஜனநாயகம் செக் பண்ணுறது அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்களுக்கு @ என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதுக்கேற்ற மாதிரி பரிகார வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். ரைட் நேயர்களே, இப்போ குரு சுபசாரம் எடுக்கிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20 வர ஆகஸ்ட் 20 குரு பகவான் சுபசாரம் எடுக்கிறாரு. அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் எடுக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தை எடுக்கிறாரு. உங்கள் ராசிக்கு வேண்டிய 5-10 கூடிய நட்சத்திரத்தை இருக்கிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ஆகஸ்ட் 20 நவம்பர் 28 வரைக்கும் சுபசாரம் எடுக்கிறாரு. அதை முன்னிட்டு தான் அந்த வீடியோ போட்டேன். ஏன்னா குரு எப்போயுமே தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. நல்ல நிலைமை இல்லாமல் இருந்தாலுமே செவ்வாய் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 5-10 கூடையவன். ஸோ 5-10 கூடையவன் நட்சத்திரத்தில் 6-9 கூடையவன் போகிறது நல்ல அமைப்பு தான். தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். சரியா, அது நல்ல அமைப்பு. தர்ம கர்மாதிபதி 9 கூடையவன் 10 கூடையவன் சாரத்தில் போகிறான். அது மாதிரி 6 கூடையவன் 5 கூடையவன் சாரத்தில் போகிறான். இதுதான் அதில் உள்ள லாஜிக்கு. இது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 20 நவம்பர் 28 வரைக்கும் குரு ஒரு நல்ல மனநிலையில் இருப்பார் செவ்வாய் சாரத்தில் போகிறதுனால. ஆனால் அதில் செவ்வாய் கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்தாருன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சாரம் கொடுத்தவன் அந்நேரம் நல்ல நிலைமையில் இருக்கணும் கோச்சாரத்தில். ஆனால் செவ்வாய் அந்நேரம் நல்ல நிலைமையில் இல்லை. அவர் விரைய சாணத்தில் இருக்கிறார். ராசிக்கு விரைய சாணத்தில் இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறார். ஸோ மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் ஓரளவு அறிவை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், அறிவுபூர்வமான அமைப்பை கொடுப்பார், உயர்கல்வியை கொடுப்பார், படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார், ஒரு ஆராய்ச்சிபூர்வமான மனப்பான்மையை கொடுப்பார். இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் ராசிக்கு பெருசாக சாதிக்க மாட்டார். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு வேணால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இருந்த போதிலும் குரு 11ஆம் இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா அவர் நல்ல ஒரு சாரம் கிடச்சிருக்கு அவருக்கு. நான் பார்க்குற இடத்தையும் வளப்படுத்துவார். அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும். சரியா, வேலைகள் நல்லபடியாக அமையும். வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல உழைப்பு கட்ட ஊதியம் கட்டும், ஊதியத்து கட்ட உயர் கிடைக்கும். அதுபோல் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்கும். இயல், இசை, நாடகம் சம்மந்தப்பட்டவங்க, ஓவியம், ஆடல், பாடல், இன்னிசை இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலமாக இருக்கும். நவம்பர் 28 வரைக்கும் நான் சுருக்கமாகவே சொல்கிறேன். சரியா, அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுபசாரம் எடுத்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர வழியில் ஏற்றம் இருக்கும், குலதெய்வத்தோட அனுக்கிரம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்து 10 விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். தாப்பன வழியில் நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதலருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அருமையான இப்போ கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா, கடகராசிக்கு இப்போ இந்த அஷ்டமச்சனியில் கணவன் மனை உறவு தான் பெரிய இம்சையாக இருக்குது. அது கொஞ்சம் பலப்படுத்தப்படும். குரு செவ்வாய் சாரம் நல்லபடியாக அமையும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு செவ்வாய் சாரம் எடுக்கிறது கூடுதல் சிறப்பு தான். கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சொந்த பந்த விஷயத்துலேயும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் குருவும் செவ்வாயை வளர்த்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பொற்காலமாக இருக்கும். ஆகஸ்ட் 20 to நவம்பர் 28. சரியா, குரு நல்ல ஒரு பலன்களை கடகராசிக்கு நல்ல வாரி வழங்குவாருங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு பலன்கள் எப்படி கொடுக்குதோ அதை உறுதி பண்ண முடியாது. ஆனால் இவங்க 2 பேரும் கடகராசிக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள், தர்ம கர்மாதிபதிகள். இவங்க கொடுத்தே ஆகணும். சரியா, இவங்க அந்த பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் செவ்வாய் தான் கொஞ்சம் அப்படி 12ஆம் இடத்துக்கு போகிறாரு ஆகஸ்ட் 20 பின்னாடி. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆகஸ்ட் 20 பின்னாடி கந்தச கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 கந்தச கவசம் படிங்க. படிக்க முடியாதவங்க கேளுங்க. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாயை வலுப்படுத்துங்க. செவ்வாயை எந்த அளவுக்கு வலுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தப்பு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, குரு பார்வை இருக்குது, ஓரளவு கட்டுக்குள்ளாகும். செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறது கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா செவ்வாய் பார்க்குற இடம் பால் தான்.
சரியாக கெட்டு போகும். ஆனால் 6ஆம் இடத்துல உள்ள கெட்ட ஆதிபத்தியம்லாம் சரியாக போயிடும். இருந்த போதிலும் அங்கே 6ஆம் இடத்துல உத்தியோகம்னு ஒன்று இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில டென்ஷன் இருக்கும், படபடப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும், வேலை அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் கவலைப்படுவீங்க. அதுபோல் செவ்வாய் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. ஒரே நேரத்தில் குருவும் செவ்வாயும் பார்க்குறது அந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காது. ஸோ செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்தாலுமே அவர் வந்து இந்த உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறது தான் கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். 3ஆம் இடம் 7ஆம் இடம் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் குரு பார்வை வந்துடுது. அதனால் தப்பிச்சிடுவீங்க. சரியா, குரு பார்க்க கோடி நன்மை. அதுபோக செவ்வாயும் வந்து கடகராசிக்கு வந்து ரொம்ப ஒரு டார்ச்சர்லாம் பண்ண மாட்டார். சரியா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுற கிரகம் கிடையாது. அவர் நிலையை பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு. மிதுனத்தில் இருக்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவார். ஏன்னா ராகுவின் நட்சத்திரம், அதுபோல் ராகு கேந்திரமாக வருவார். மீனத்தில் இருக்கிற ராகுக்கு 4ஆம் இடம் வரும்போது கொஞ்சம் திருவாதிரை நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் மன சுமை, மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள், தொழிலில் சில பிரச்சனைகள், இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், சில மன வருத்தங்கள், எதிர்பாராத சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கும். நான் அந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பொதுவாகவே கடகராசிக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து ஒரு நாள் முழுக்க பலன் சொல்லலாம். ஏன்னா ஒரு ராசிக்கு வந்து பலன் சொல்கிறது வந்து ஒரே நாளில் முடியாது. 9 கிரகங்கள் ஒவ்வொரு விதமான கூட்டணியில் இருக்கும். ஒவ்வொரு விதமான பார்வைகள், ஒவ்வொரு விதமான சேர்க்கைகள், நட்சத்திர சாரங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ராசிக்கு வேண்டிய கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் குரு செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வரும்போது பலன்கள் நல்லபடியாக இருக்கும். அதுபோக உங்கள் ராசிநாதன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து அடுத்து பௌர்ணமியை நோக்கி போகிறாரு. சரியா, பௌர்ணமியும் 18ஆம் தேதி வருது. ஆமாம், வருகிற 18ஆம் தேதி தான் பௌர்ணமி. ஆமாம், வருகிற ஆகஸ்ட் 11 பௌர்ணமி வருகிறது. 18 19 அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா, ஆவின் அவிட்டம் பௌர்ணமி 19ஆம் தேதி தான். 19/8 அது வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். அதுக்கடுத்து சூரிய கந்திரத்துக்கு போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஷபத்துக்கு போகிற வரைக்கும் நல்ல ஒரு பலன்களில் தான் இருப்பார். சரியா, ரிஷபம்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகிற வரைக்கும். ரோகிணி நட்சத்திரங்கிறது வந்து என்ன, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 26 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரன். ஸோ ஆகஸ்ட் 26 வரைக்கும் சந்திரனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் ஒரு 16 நாட்களுக்கு சந்திரன் வந்து கடகராசிக்கு வந்து ஒரு உகந்த கிரகமாக தான் இருப்பார். ஸோ இப்படியெல்லாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் பலன்கள் சொல்லணும். சரியா நேயர்களே? ஓகே, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒரு நல்ல யோகம் வருகிறது. சரியா, ஒரு ராஜயோகம் வருகிறது. நீங்கள் சரராசியாக இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடம் விருச்சிகம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் கும்பம், ராசிக்கு 11ஆம் இடம் ரிஷபம். இந்த அமைப்பில் வந்து கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் இருக்குது. இது ஒரு ராஜயோகம். உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறாங்க. இது ஒரு கேந்திர ஆதிபத்திய கோடீஸ்வர யோகம். ராசிக்கு 2, 5, 8, 11 இந்த இடத்துல உள்ள கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் 2, 5, 11 நல்ல அமைப்பு. 2, 5, 11 நல்ல அமைப்பு. 8ஆம் இடம் தான் நல்ல அமைப்பு கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அஷ்டம சனி இருக்கிறாரு. இருந்த போதிலும் அவர் சுக்கிரன் புதன் பார்வையில் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருகிற 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நல்லபடியாக இருக்கும். அதாவது சந்திரன் இந்த 5 கிரகங்களுக்கு கேந்திரம் வருவார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து அவர் வருவார். ராசிக்கு வந்து அவர் வந்து விருச்சிகத்துக்கு வரும்போது இந்த பலன்களை கொடுப்பார். எப்போ வராருன்னா உங்களுக்கு வந்து 13ஆம் தேதி வருகிறார். 13ஆம் தேதி சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். சரியா, அது அந்த அமைப்பு நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். சுவாதி, சித்திரை, விசாகம் இந்த 3 அமைப்பும் நல்ல பலன்கள் கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு வருவார். இப்போ வந்து துலாமில் இருக்கிறாரு. சித்திரை, சுவாதி, விசாகம், அதுக்கடுத்து விசாகம், அனுசம், கேட்டை 13, 14, 15 இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும். அட் பர்சன்ட் இன்ஸ்டண்ட்டாக சொல்லணும்னா வருகிற 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 5ஆம் இடம் வலுப்பெறுதுன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுபோல் 8ஆம் இடம் வலுப்பெறுகிறது. வெளிநாடு வெளிமாநில தொடர்புள்ள அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு எதிர்பாராத பணம் வரும். 11ஆம் இடமும் வலுப்பெறதுனால அது நல்ல லாபமாக கன்வெர்ட் ஆகும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடமும் அந்த கேந்திரத்தில் வரதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துக்கு பணம் வரும். எவ்வளோதான் லாபம் வருமானம் இருந்தாலுமே அது குடும்பத்துக்கு வந்து சேரணும். நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, லாபம் வரும், ஆனால் அதை வழியிலே விட்டுருவாங்க, வேறு எங்கேயோ டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க, குடும்பத்துக்கு வந்து சேராது. ஆனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் 13, 14, 15 வருகிற பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த அமைப்பு வந்து கிரகம் கொடுக்கும். சந்திரன் கொடுப்பார், உங்கள் ராசிநாதன் கொடுப்பார். அதுபோக உங்கள் சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக குருவை பார்ப்பார். குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம்லாம் நடக்கும். சரியா, ஒரு 3 நாளைக்கு நல்லபடியாக இருக்கும். குரு
குருவும் செவ்வாயும் சந்திரனை பார்ப்பாங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற குருவும் செவ்வாயும் 5ஆம் இடத்துக்கு வருகிற சந்திரனை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு வந்து இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஏறதுனால உங்களுக்கு கூடுதல் பலன்களையும் கொடுப்பாரு. யாருக்கு? கடகராசிரியர்களுக்கு. சரி, அவர் என்ன சார் இப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் பொதுவாக சரியா பொதுவாக ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. குடும்பத்தில் சில மகிழ்ச்சியை கொடுப்பாரு. முதலீடுகளில் லாபம் இருக்கும். நீங்கள் தொழிலில் எதனாச்சும் முதலீடு பண்ணிங்கன்னா அதில் லாபம் இருக்கும். தொழிலோ வியாபாரத்திலையோ முதலீடு பண்ணிங்கன்னா அதில் லாபம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு போட்டி இருந்தாலுமே அந்த போட்டியை சமாளித்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு. சரியா, போட்டி இருக்கும், ஆனால் போட்டி சமாளிச்சிருவீங்க. அதில் ஒரு நல்ல லாபத்தையும் பார்ப்பீங்க. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். சரியா, அது நல்ல குரு கொடுப்பார். குரு செவ்வாயும் தர்ம கர்மாதிபதி அல்லவா, அதனால் லாபத்தை நல்லபடியாக கொடுப்பாங்க. பணம் நல்ல விஷயத்தில் பொருளும். அது ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான உங்களோட அமைப்பை பொறுத்து தான் இருக்குது. இப்போ கடகராசியில் ஒருத்தர் பெரிய மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு பெரிய மால் வச்சுருக்கிறாரு, பெரிய நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும். ஒரு பெட்டி கடை வச்சுருக்கிறவருக்கு ஆயிரக்கணக்கில் வரும். ஒரு மத்தியமாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கிறாரு, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காருன்னா லட்சக்கணக்கில் வரும். ஸோ வந்து 1000 லட்சம் கோடிங்கிறது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, என்கிட்ட கிடையாது. நீங்கள் அதுக்கு அந்த சோர்ஸில் இருக்கிறீங்க, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறீங்க, அந்த அலைகேஷனில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் பொருளும். அந்த ஆகஸ்ட் 13, 14, 15ஆம் தேதிகளில் அந்த பணம் கன்வெர்ட் ஆகும். அது என்ன நேரம் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும், முகாந்திரம் நடக்கும். வர வேண்டிய பணம் மொத்தமாக வரலாம். இல்லைனா ஒரு செக்கு உங்கள் கஸ்டமர் கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வரலாம். இல்லைனா உங்களுக்கு ஆர்டர் வந்து கிடைக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒரு லாபமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நிறைய பணம் சேமிக்க முடியும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தாலும் தான் சித்திரை வர முடியும். அந்த அமைப்பை வந்து குரு மிருகசீரிச நட்சத்திரம் ஏறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார் அடுத்த வருகின்ற காலத்தில். பொதுவாக குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா, காரிய அனுகூலம் இருக்கும், துணிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், தைரியமாக இருப்பீங்க. வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி திடீர் யோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அஷ்டம சென்னையில் இதெல்லாம் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இதை மாதிரி சில அமைப்புகள் வந்து சில நேரங்களில் தான் அமையும் கடகராசிக்கு. அதை வந்து ஒரு ஜோதிடர் என்ற முறையில் உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டுறேன். சரியா, ஒரு ஜோதிடர் வந்து அதெல்லாம் செய்யணும். அப்பப்போ பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன நடக்குது, ஒவ்வொரு ராசிக்கு என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி 10ஆம் தேதியில் இருக்கிறோம்னா அடுத்து வருகின்ற காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆகஸ்ட் 20 எப்படி இருக்குது, நவம்பர் 28 எப்படி இருக்குது, இடைப்பட்ட காலத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறவர் தான் ஜோதிடர். மூத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு விரித்து இருக்கும். பரஸ்பர உதவிகள் இருக்கும். தொழில் அதிக லாபம் இருக்கும். தெய்வ தேவருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களுக்கு உடனே காது கொடுத்து கேட்கும். கடவுளின் கருணை இருக்கும். எங்கேயும் சுபிச்சம் இருக்கும். நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. சரியா, கடகராசிக்கு அஷ்டமச்சனியில் 1008 தாக்கம் இருந்தாலும் சரி, சனிபானோட தாக்கம் இருந்தாலுமே குரு செவ்வாய் வந்து உங்கள் ராசியை தூக்கி நிப்பாட்டுறாங்க. அதுபோக அந்த கேந்திராதிபத்திய கோடீஸ்வர யோகம் ஆகஸ்ட் 13, 14, 15 ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் சில பேர் உடனே டக்குன்னு எடுத்துருவாங்க. இந்த கேரளாவில் அடிச்சிட்டு வாங்கிக்கலாமா சார், ஆன்லைனில் புக் போட்டுடலாமா, ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினா கிடைக்குமா, கோடி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு ராசி நேயர் வந்து நான் போன வாரம் பலன் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், குறிப்பிட்ட நாளை சொல்லியிருந்தேன். அவர் கோயம்புத்தூர் தான் பேசியிருந்தார். அவர் ஆன்லைனில் இந்த கேரளா டிக்கெட் வாங்கியிருப்பார் பொழுக்க. அவருக்கு 60,000 கிடச்சிருக்கு. அவர் என்ன ராசின்னு தெரில, துலாம் ராசியாக விருச்சிக ராசியாக தெரில. ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப வாழ்த்து சொன்னார். அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் சொன்னது கோச்சார் பலன்களில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது உங்களுக்கு கிடச்சிறதுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 கூடியவர்கள் தசாபுத்தி நடக்கும் சார். இல்லைனா அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அந்நேரம் டக்குன்னு அவர் ஜாதக அமைப்பை சொன்னார். அந்நேரமே சொல்லிட்டேன், நான் கரெக்டாக இருந்துச்சு. சரியா, அவருக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்பட்டது. அவர் ஜாதகத்துக்கு வந்து அந்நேரம் வந்து நல்ல விதமாக பார்க்கப்பட்டிருந்தது. அந்நேரம் சொல்லும்போது வந்து நான் சொன்ன அந்த மகாதன யோகம், அந்த 2, 5, 9, 11 கூடியவர்களுடைய அந்த தசா புத்தி வந்து நல்ல விதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்நேரம் அந்த கோச்சார பலன்கள் சேரும்போது அவருக்கு ஏதோ ஒரு 60,000 கிடச்சிருக்கு. அது உண்மை தான். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சார்னே. அவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், வயதான ஆள், எனக்கு தெரியாது அப்படின்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்டா, சில பேருக்கு வந்து அது லக்கா மாறுது, லாட்டரி யோகம் கிடைக்குது. ஆனால் அது பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். நான் சொல்கிற அமைப்பு இருக்கணும். நீங்கள் கடகராசியில் பிறந்தாலுமே இந்த லாட்டரி யோகம் கிடைக்கணும்னா, ஒரு நல்ல நாட்களில் யோகமான நாட்களில் கிடைக்கணும்னா, ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தனஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், அதாவது 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும்.
உங்கள் ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் அமைஞ்சு இப்போ நடக்கிற தசாபுத்தி, இப்போ கடகராசியில் உங்களுக்கு தசாபுத்தி நடக்கு. என்ன தசை நடக்குது? சூரிய திசையே நடக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு பேச்சுக்கு யாருக்கோ ஒரு வயதானவருக்கு சூரிய திசை நடக்குன்னா சூரிய திசையில் வந்து நல்ல நிலைமையாக இருக்கணும். அவர் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கணும். மேச லக்கணத்துக்கு சூரியன் 5 கூடியவன். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்திருந்தார்னா சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மேச லக்கணத்துக்கு உடைய 2 கூடிய சுக்கிரன், 5 கூடிய சூரியன், 9 கூடிய சனி பகவான், அதுபோக மேச லக்கணத்துக்கு 9 கூடிய குரு, 11 கூடிய சனி பகவான், இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் இருந்து அவங்க சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது பலன் அடிச்சிடும். சரியா? சூரிய திசையில் குரு புத்தி நடக்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அவர் மேச லக்கணத்தில் பிறந்திருப்பார். 5 கூடியவன் 9 கூடியவன் தசா புத்தி நடக்கும், அருமையாக இருக்கும். சரியா? உங்களுக்கு சூரிய திசை வரும். அந்த ஆயிலை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். புதன் திசை முடிஞ்சு கேது திசை சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை நடக்கும். ஒரு 40 வயசு 50 வயசுக்குள்ளே நடக்கும். அவங்களுக்கு வந்து அவர் கடகராசி மேச லக்கணத்தில் பிறந்து சூரிய திசையில் குரு புத்தி நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும். ஏன்னா சூரியனும் இப்போ நல்ல நிலைமைக்கு வருவார். அடுத்து சூரியன் ஆட்சி பெற போகிறாரு. குருவும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிறார், கோச்சாரத்தில். அதாவது உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக உள்ள கிரகங்கள், லக்கண ரீதியாக தசாபுத்தி நடத்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரணும். இப்போ சூரியன் வந்து அடுத்து வந்து நல்ல நிலைக்கு தான் வரப்போகிறாரு. இப்போ உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அடுத்து வந்து சொந்த வீட்டுக்கு வராரு. எங்கள் சிம்மத்துக்கு வராரு, சுபத்துவம் வராரு. சுக்கிர புதன் கூட சேர்ந்து கோச்சாரத்தில் சுபத்துவ நிலைமையில் வராரு. ஆவணி 1ஆம் தேதி வராரு. வருகிற 17/8/2024 உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு மாதம் முழுக்க ராசியில் 2ஆம் இடத்துல இருப்பார். அவர் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். ஆவணி மாதம் சனி பகவான் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் ஆட்சி பெற்று இருப்பார். குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? ஸோ அப்போ அந்த சூரிய திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இதுதாங்க ஜோதிடம். சரியா? இந்த கடகராசியில் சூரிய திசை ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். தங்கள் தசா புத்தியை வந்து லக்கண ரீதியாக பார்த்துக்கணும். எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்களுடைய தசா புத்தி நடக்கும்போது அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரும்போது நல்ல பலன்கள் நடக்கும். அதுபோக அந்த தன பாக்கியஸ்தானாபதி 2 11 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ மேச லக்கணத்துக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். 2 கூடிய சுக்கிரனும் 11 கூடிய சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ 2 பேருமே கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க, பார்வையில் இருக்கிறாங்க. சிம்மத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரியே ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா எல்லாம் கூடி வரும்போது கிளிக் ஆயிரும். சரியா? அந்த யோகம் வந்து ஒரு உச்ச நிலையை அடையும் போது உங்களுக்கு வந்து எப்படியோ ஒரு வகையில் பணம் வந்துடும். அது எப்படியோ உங்களுக்கு கிடைக்கணுங்க. அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அது வந்து லாட்டரி சீட்டு மூலிமா கிடச்சிரும். அது வந்து சேரணும். உங்களை வந்து அது நல்ல நிலைமை கொண்டு போய் வைக்கணும், உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றணும்னா டக்குன்னு அது ஒரு அமைப்பை கொடுக்கும். வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண அமைப்பை கொடுக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கும். ஏதோ ஒரு பெனிஃபிட்டு, ஒரு நீடித்த ஒரு லாபத்தை கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. அந்த யோகங்கிறது நல்ல உச்சநிலை பெறும்போது ஒரு நீடித்த லாபத்தை கொடுக்கும். அந்த கிடைக்கிற அந்த பலன் வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நீடித்து இருக்கும். சரியா? இப்படித்தான் ஜோதிடத்தில் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். இதை வந்து ஒரு ஜோதிடர் பார்த்து சொல்லணும். ஓகே நேயர்களே, இது வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்து சொல்கிறது தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சில அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் நடக்கு, உண்மை தான். அதுக்கு வந்து அந்த அமைப்பும் ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சரியா? அகப்பைங்கிறது என்ன? எடுத்து கொடுக்குறதா, அதுதான் கோச்சார பலன்கள். சட்டிங்கிறது என்ன? உங்கள் ஜாதகம், உங்கள் ஜனன ஜாதகம். அந்த சட்டியில் பாத்திரத்தில் உள்ள அந்த சாப்பாடு அது ஒரு அச்சய பாத்திரமாக இருக்கணும். எடுக்க குறையாமல் வரணும். அப்படி இருக்கிறவங்க வந்து வாழ்நாள் முழுக்க யோகாசாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கடகராசியில் பிறந்தாலுமே அஷ்டம சனியில் இருந்தாலுமே காசு பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, துணிமணிக்கு கஷ்டப்பட மாட்டாங்க, கார் பங்களா கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் வேறு விஷயத்தில் கஷ்டப்படுவாங்க. தொழிலில் சில பிரச்சனை இருக்கும், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும், மனதுக்கு ஏதோ சில கஷ்டங்கள் இருக்கும், சில வருத்தத்தோடு இருப்பாங்க, வாழ்க்கையை கழிப்பாங்க. அஷ்டமச்சனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்று தேக இறக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாருங்கள், நிறந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.